எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு ஓவர் கம் நெகட்டிவ் தாட்ஸ். நெகட்டிவ் தாட்ஸை நம்ம எப்படி நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து வெளியில் வர்றது, இல்லை நெகட்டிவ் பீப்புளை பற்றி நம்ம திங்க் பண்ணும் போது அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நெகட்டிவ் தாட்ஸ் எதனால் வருது? அது நேச்சராகவே நம்மளுக்குள்ள ஒரு பெயின், ஒரு வலி, ஏதோ நம்மளுக்கு பாஸ்டில் நடந்த ட்ராமாஸ் அதை பற்றி யோசிக்கும் போது அந்த வலி வரும். சில பேருக்கெல்லாம் சும்மா நார்மலாகவே ஒரு பைக்கில் போய்ட்டுருக்கும், ஐயோ நம்ம விழுந்துருவோமோன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அது டக்குன்னு விழுந்துருவாங்க. ஏன்னா நெகட்டிவ் தாட்ஸ்க்கு ரொம்ப பவர் இருக்குது, அது உடனே நடந்துடும். ஸோ அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு அடிக்கடி வருதுன்னா நீங்கள் ஒரு இடத்துல டீப்பாக உட்காந்து டீப் ப்ரீத் எடுத்து டீப் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னா அந்த ப்ரீத் அவுட் ப்ரீத் இன் பண்ணிட்டு உங்கள்கிட்ட இருக்க ஒரு திங்ஸ் பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் உங்கள் பக்கத்தில் இருக்கும்ல, அந்த திங்ஸுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லுங்கள். இப்போ நிறைய தாட்ஸ் வருதுன்னா நீங்கள் பாசிட்டிவாக பேச ஆரம்பிங்க. இப்போ எனக்கெலாம் வேலையே கிடைக்காது, நான் வேலைக்கெலாம் லாயக்கில்லை, எனக்கு ஸ்கில்ஸ் இல்லை, அந்த மாதிரி உங்கள் மனசு சொல்லுதுன்னா இல்லை நான் நல்லா வேலை பார்த்துட்ருக்கேன், எனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, நான் சூப்பரான கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கேன், இந்த மாதிரி பேசுங்க. உங்ககிட்ட எனக்கு அது வராது, எனக்கு யாரும் இல்லை, என்னை யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு யாரும் பிடிக்கலை அப்படிலாம் நினைக்கிதுன்னா இல்லை, எனக்கு எல்லோரும் இருக்காங்க, என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு பாசம் காட்டுறாங்க எல்லாரும், இந்த யூனிவர்ஸ் எனக்கு கைட் பண்ணுது, இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லுங்கள். இப்போ மணிக்குனா எனக்கு நிறைய கடன் இருக்குது, லோன் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்கிட்ட காசு இல்லை, இந்த மாதிரி வார்த்தைகளை அவாய்ட் பண்ணிவிட்டு பணம் என்கிட்ட நிறையா வந்துக்கிட்டே இருக்குது, என்னை தேடி பணம் வந்துக்கிட்டே இருக்குது, நான் கோடீஸ்வர வாழ்க்கையை வாழ்கிறேன். நீங்கள் வாழ்கிறீங்க இல்லை, நீங்கள் உங்கள் வார்த்தைகளை மாற்ற உங்களுக்கு அது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் உடனே நீங்கள் கோடீஸ்வர வாழ்க்கையை வாழ்கிறேன்னு சொன்னோன்னே உடனே பணம் கொட்டிடாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணால் ஒரு 100 ரூபாயிலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வர ஆரம்பிக்கும். காசு இல்லைங்கிற இந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸை பேசாதீங்க. எனக்கு யாரும் இல்லை, எனக்கு பாசம் இல்லை, எனக்கு லவ் இல்லை, இந்த மாதிரி வார்த்தைகளை முதல்ல தவிர்த்துருங்க. என்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னு நினைங்க. பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுங்க. உங்களுக்கு அந்த தாட்ஸ் வரும்போதெல்லாம் பாசிட்டிவான வார்த்தைகள் பேசுங்க. 2வது, நெகட்டிவ் பீப்புள்ஸ். உங்களுக்கு பாஸ்ட்டில் ஒருத்தவங்க உங்களுக்கு ஏதோ பண்ணியிருக்கலாம், உங்கள் லைஃப்பில் ஒரு கஷ்டம் கொடுத்துருக்கலாம், உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கலாம், ஏதோ உங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணியிருக்கலாம், ஏதோ பண்ணியிருக்கலாம், இல்லை உங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரி என்னவோ பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி பீப்புள்ஸ் உங்கள்கிட்ட வரும்போதே அவங்க தாட்ஸ் வரும்போது ரொம்ப கோவம் வந்துடும். சில பேர்லாம் நல்லா பாசிட்டிவாக இருப்பாங்க. அந்த மாதிரி யாரையாவது பார்த்துட்டாங்க, அவங்க அன்றைக்கி டே ஃபுல்லுமே சோகத்துலேருந்து அவங்க என்னை இப்படி பண்ணிட்டாங்க, ஆனால் அவங்க அப்படி இருக்காங்க, நான் இப்படி இருக்கேன், இந்த மாதிரி அவ்வளோ தாட் வந்துடும். என்ன அப்படி பண்ணிட்டாங்க, அவன் ஜாலியாக இருக்கான், ஆனால் நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், அந்த மாதிரியெல்லாம் தாட் வந்துடும். அந்த மாதிரி ஒரு பீப்புள் உங்களுக்கு ஞாபகம் வராங்க, இல்லை அவங்க நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்போது நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து டீப் ப்ரீத்தின் இதே தான் டீப் ப்ரீத்தின் எடுத்துகிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அந்த பர்சனை ஒரு க்ளவுடு மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அது பிளாக் கலர் க்ளவுடு மாதிரி இமேஜின் பண்ணி அது அவங்கள விட்டு போகிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள விட்டு மூவ் ஆகிட்டே இருக்குது. அந்த க்ளவுட் உங்களை விட்டு விலகி போகுது, ஒரு ஒயிட் கலர் க்ளவுடு உங்களை நோக்கி வருது, அந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். அப்போது அது நெகட்டிவ் தாட், அந்த நெகட்டிவ் பீப்புள் உங்களை விட்டு விலகி போகிறாங்க. நெகட்டிவ் தாட்டும் அந்த பீப்புளும் அந்த க்ளவுடு மாதிரி மறைஞ்சு போகிறாங்க. ஒயிட் ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு பாசிட்டிவான இது உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். சொல்லுங்கள், அது என்னோட பாஸ்ட், அந்த க்ளவுடு என்னோட பாஸ்ட், அந்த பர்சனை வச்சு அந்த பாஸ்ட் அது என்னை விட்டு விலகி போயிடுச்சு, இப்போ என்னோட ஃப்யூச்சர் நான் சந்தோஷமாக இருக்கேன், இப்போ வாழ்கிற லைஃப் நான் சந்தோஷமாக இருக்கேன், அது என்னோட பாஸ்ட்டு, அது முடிஞ்சிருச்சு. அதை நினச்சி என் ஃப்யூச்சரையே நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை, என் இன்னைக்கு டேயே நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை, அது பாஸ்ட் முடிஞ்சிருச்சு, அந்த க்ளவுடு போயிடுச்சு, நான் சந்தோஷமாக இருக்கேன், இந்த மாதிரி சொல்லுங்கள். இந்த மாதிரி செல்ஃபாக பேசி நீங்கள் நிறைய இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக ஒரு 5% பாசிட்டிவ் ஆனீங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவ் பேச நிறைய சேஞ்சஸ் உங்கள் வாழ்க்கையில் வரும். நிறைய பேர் இதை தான் யூஸ் பண்ணி அவங்க லைஃப்பில் சக்ஸஸ் அடைகிறாங்க. முதல்ல இல்லைங்கிற வார்த்தையெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லாமே இருக்குது இந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுங்கள். முடியாது அப்படிங்கிறது முடியும் அப்படின்னு திங்க் பண்ணுங்கள். எல்லாமே நீங்கள் மாற்றுங்க. வார்த்தைகளுக்கு ரொம்ப சக்தி இருக்குது, நீங்கள் பேசும்போதே உங்களுக்கே தெரியும். இதை நீங்கள் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக இருக்கும். தேங்க்யூ யூனிவர்ஸ். அப்புறம் ஒரு விஷயம், நம்ம ஃப்ரீ கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு பர்சனலாக கவுன்சிலிங் வேணும், இல்லை பர்சனலாக ஏதாவது பேசணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ யூனிவர்ஸ்.